கிரிக்கெட் வெறியர்கள்லாம் கவனிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வினோதமான ஒரு ஃபுட்வொர்க் ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணாரு. ஜோஸ் பட்லர் யூசுவலா அத பண்ண மாட்டாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆ கபில் தேவ் பேட்டிங் எடுத்தீங்கன்னா, நார்மலா ஸ்டீவ் ஸ்மித், சுனில் கவாஸ்கர்லாம் பின்னாடி போயிடுவாங்க ஃபர்ஸ்ட். இப்போ கொஞ்சம் சூரியகுமார் யாதவ் பண்றாரு. ரைட் பேக் அக்ராஸ் ஆஃப் ஸ்டம்ப் கிட்ட போய் வெயிட் பண்றது. பால் ரைஸ் ஆறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுறது. அது வந்து சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் கபில் தேவ் என்ன டிஃபரெண்ட்னா, சுனில் கவாஸ்கர், ஸ்டீவ் ஸ்மித் அந்த மாதிரி ஆடுவாங்க. கபில் தேவ் நின்ற ஸ்டான்ஸ்ல இருந்து ரொம்ப நேச்சுரல் கிரியேட்டர். பின்னாடி போயிட்டு டக்குன்னு ஃப்ரண்ட்லயே வருவார். பின்னாடி போயிட்டு ஸ்வே ஆகி திருப்பி ஃப்ரண்ட்லயே வருவார். தட் இஸ் ரெடி ஃபார் போத். அண்ட் உடம்புல ஒரு மொமெண்டம் இருந்துட்டே இருக்கும் ஸ்லோக் ஆகிறதுக்கு. அதுல வந்து அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவார். அந்த டைப்ல நீங்க ஜோஸ் பட்லர் திடீர்னு மாத்தினாரு தன்னுடைய அப்ரோச். லெக் ஸ்டம்ப்ல நிக்கிறாரு. டக்குன்னு பேக் நகராவது ஆஃப்ல போயிட்டு அப்படியே தூக்கி அடிக்கிறது, அப்படியே ஸ்லாஷ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதை 3 பால் அதே மாதிரி பண்ணி நல்லா அடிச்சிருந்தார். புவனேஸ்வர் குமார் எங்க பிரில்லியன்ஸை காமிச்சாருன்னா, நீங்க அப்படி நோடுறதில்ல, கரெக்டா யார்கர் லெக் ஸ்டம்ப்ல போடுறேன்னு ஒண்ணு போட்டார் பாருங்க. பியூட்டிஃபுல்லா போட்டு அது போல்ட். எக்ஸ்ட்ராடினரி மூளை. புவனேஸ்வர் குமார் வாஸ் ஹி இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். ஏன்னா, அவர் சும்மா அந்த பொம்மை ஆட்டத்துல அந்த கயிறை பிடிச்சி பொம்மைங்க எப்படி ஆட்டுற மாதிரி, இல்ல அந்த கார்ல இருக்கிற வைப்பர் எப்படி போக பாருங்க. அந்த மாதிரி 2டே வேறதுதான். லெஃப்ட் ஹேண்டரா நீ இந்தா அப்படி நீட்டு பேட் நீட்டு ஸ்லிப்ல கேட்ச் இல்ல காட் வெயிண்ட். ரைட் ஹேண்டரா உனக்கு இப்படி இந்த பக்கம் ஸ்லிப்ல கேட்ச்ன்ட்டு அப்படி ஒரு மெஜிஷியன் மாதிரி போடுறாரு போலிங் புவனேஸ்வர் குமார். ஈஸிலி வேர்ல்டு பெஸ்ட். ஏன்னா ரொம்ப கம்மி பேஸ்ல பேட்டரை பியூர் ஸ்விங்ல எங்க வேணா ட்ரபிள் பண்ணுன்னு காட்டுற ஒரு மெஜஸ்டிக் போலர். புவனேஸ்வர் குமார் இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட்.